நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மே 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை தரப்போகிறது பாருங்கள். துலா ராசியை குரு பார்க்குறார். துலா ராசி அன்பர்களுக்கு திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு இப்போ திருமணம் கைகூடும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு, கெட்டி மேளம் கொட்டக்கூடிய ஒரு அமைப்பு. எப்போவுமே ராசியை குரு பார்த்தா ஒரு சிறப்புங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலை. 2ஆம் இடத்து அதிபதி அப்படின்னும் போது செவ்வாய் அவர் நீச்சம் அடைகிறார். ஆனாலும் உங்களுக்கு 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது சிறப்பு. அப்போது பணவரவு, பொருள் வரவு சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் காசு பணம் தங்குமா வீட்டில் அப்படின்னா இருக்காது. ஆனால் குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். செலவினங்கள் ஏற்படும், சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க மிக சிறப்பாக வேலை பார்ப்பாங்க. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்க நல்ல ஒரு சந்தோஷமாக இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்து நல்ல சம்பாத்தியத்தையும் ஒரு ரெவென்யூ நல்ல ஒரு ரெகக்னேஷனையும் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. உங்களுக்கு இது நாள் வரைக்கும் 4ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்போ 5ஆம் இடத்துக்கு சென்று விட்டார். பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயிடம் போகும். 7ஆம் இடத்தில் குருவும் இருக்கிறார், 9க்குடைய புதனும் இருக்கிறார், ராகு பகவானும் இருக்கிறார். ஆதலால் உங்களை பொறுத்தவரையிலையும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம், நல்லதே நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்துவதற்கும் இப்போ அதெல்லாம் விலகி ஈகோவெல்லாம் விட்டு மனம் திறந்து பேசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பர்கள் புரிஞ்சிட்டு நண்பர்கள் இப்போ உங்களை தேடி வருவாங்க. சொந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப்பு, அவங்களால உங்களுக்கு ஆதாயம், தொழில் நல்ல விருத்தியாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 11ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துக்கு சென்று விட்டார் சூரியன். ஆதலால் உங்களை பொறுத்தவரையிலையும் அரசியல்வாதிகள், உயர் பதவியில் இருக்கும் அன்பர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு வேலை பார்க்கலாங்க. ஏன்னா செவ்வாயும் நீச்சம், சூரியனும் 8ஆம் இடத்துல இருந்துட்டார். இந்த துலா ராசி அன்பர்கள் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, மிகுந்த எச்சரிக்கையோடு வேலை பார்க்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர காரணம் இருக்கிறது. மேலிடத்தில் செல்வாக்கினை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட வரலாம். அவப்பெயர் ஏற்படலாம், அசிங்கம், அவமானங்கள் நிகழலாம். அதனால் அரசு உத்தியோகத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்கள், அரசியல்வாதிகள் விழிப்புணர்ச்சியோடு இருப்பது மிக மிக சிறப்பு. தந்தைக்கு கூட சில இடர்பாடுகள் வரலாம். மற்றபடி 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்துகிறது. சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம். மற்றபடி 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அவ்வளோ லேசில் ஒரு பிஸ்னஸ்ஸு பிடிபடாது.
ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழல் ஏற்படும். ஏன்னா செவ்வாய் நீச்சம் பட்டு விட்டார். மற்றபடி 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். மூத்த சகோதரர்களால் ஆதரவு உண்டு. எப்பாடுபட்டாவது தொட்ட காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளும் ஏற்படும், ஒரு சிலருக்கு அசுப செலவுகளும் ஏற்படும். இரும்பு சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் மிக சிறப்பாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. துளாராசி அன்பர்களுக்கு 19, 20, 21 சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகளை எடுக்க வேண்டாம். மற்றபடி நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.